மன்னிப்பு. மற்றவர்களை எப்படி மன்னிப்பது? மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுவதும் நாம் படித்து கொண்டிருந்த மன்னிப்பு என்னும் தலைப்பிலே இன்று தொடர்ச்சியாக பேசி முடிக்கப் போகிறேன். நான் பின்வரும் முக்கிய கருத்துக்களை சொன்னேன். முதலாவது, மன்னிப்பின் ஆசீர்வாதம். உண்மையில் எபிரேயத்தில் சொல்வது போல அது மன்னிப்பின் ஆசீர்வாதங்களாகும். தேவனால் மன்னிக்கப்படுவதனால் அனைத்து அழகான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட விளைவுகளும் அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. மேலும் நான் சொன்னது போல் சில நேரங்களில் உண்மையான உடல் சார்ந்த சுகம் உண்டாகும். இரண்டாவது, மன்னிப்பின் அடிப்படையை சுட்டி காட்டினேன். அதுதான் சிலுவையாகும். நம் சார்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ நிவாரண மரணத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கோர முடியும். மேலும் அவருடைய மரணத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் கிருபையின் மூலமாக மட்டும்தான் நாம் உண்மையாகவே மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்க முடியும். பின்னர் மன்னிப்பின் 2 பரிமாணங்களை பற்றி பேசினேன். அது சிலுவையின் செங்குத்து மற்றும் கிடைமட்டமான 2 விட்டங்களாகும். நாம் அனைவரும் தேவனிடமிருந்து பெற வேண்டிய மன்னிப்பை குறிக்கும் செங்குத்தான விட்டம் மற்றும் நமது சக மனிதர்களுடனான நமது உறவை குறிக்கும் கிடைமட்டமான விட்டம். மேலும் இது இருவழி உறவாகும். நாம் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் பிறரையும் மன்னிக்க வேண்டும். பின்னர் கர்த்தருடைய ஜெபத்தின் அடிப்படையிலும் புதிய ஏற்பாட்டின் பல பகுதிகளின் அடிப்படையிலும் நான் சுட்டிக்காட்டினது என்னவென்றால், நாம் மற்றவர்களை மன்னிக்கும் அதே அளவுகோலில் மட்டுமே தேவனிடம் மன்னிப்பு கோர முடியும் என்பதே இதன் முக்கிய அடிப்படையாகும். கர்த்தருடைய ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை அல்லது கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் மற்றவர்களை மன்னிப்பதை விட அதிக விகிதத்தில் தேவனிடம் மன்னிப்பை எதிர்பார்க்காமல் நம்மை கட்டுப்படுத்தினார். பின்னர் உங்களுக்கு நினைவிருக்கலாம், மன்னிக்காத ஊழியக்காரன் பற்றிய உவமையை நாம் பார்த்தோம். அதில் அவனுக்கு $6 மில்லியன் மதிப்புள்ள பெரும் கடன் மன்னிக்கப்பட்டது. ஆனால் சக ஊழியர்களின் $17 மதிப்புள்ள சிறு கடனை மன்னிக்க மறுத்ததுதான். நாம் 3 சிறந்த பாடங்களை பார்த்தோம். முதலாவது, மன்னிக்காத தன்மை பொல்லாங்கானது. இரண்டாவதாக, நாம் மன்னிக்க தவறுவது தேவனுடைய கோபத்தை தூண்டுகிறது. மூன்றாவதாக, நாம் மன்னிக்க தவறியதால் தேவன் நம்மை துன்புறுத்துவரிடம் ஒப்படைக்கிறார். இன்று தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பலர் துன்புறுத்துபவர்களின் கையில் இருப்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அவர்கள் பல்வேறு வகையான வேதனைகளை, மூட்டுவலி அல்லது அல்சர் வியாதி அல்லது ஒற்றை தலைவலி போன்ற உடல் வேதனைகளை அனுபவித்து வருகின்றனர். குழப்பம், பயம் போன்ற மனவேதனைகளும் தேவன் உண்மையில் அவர்களை மன்னிக்கவில்லை, அல்லது அவர்கள் உண்மையில் இரட்சிக்கப்படவில்லை, அல்லது அவர்கள் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தார்கள் என்ற சாத்தானுடைய குற்றச்சாட்டுகளின் ஆவிக்குரிய வேதனைகளும் இருக்கின்றன. நான் கிறிஸ்தவர்களை பலவிதமான வேதனைகளில் சந்தித்திருக்கிறேன். எனது அனுபவத்திலும் மற்றும் வேதத்தின் மூலமாகவும் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பல சமயங்களில் அவர்கள் துன்புறுத்துவர்களின் கையில் இருப்பதற்கான காரணம் அவர்கள் மற்றவர்களை மன்னிக்க தவறியதால் தான். தேவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதைப் போலவே மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற இந்த தேவையை எதிர்கொள்ளும் போது, என்னால் மன்னிக்க முடியாது என்று மக்கள் பெரும்பாலும் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆனால் இது மன்னிப்பின் தன்மையை தவறாக புரிந்து கொள்வதால் எழும்புகிறது. மன்னிப்பு ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானமாக இருக்கிறது. நீங்கள் உணர்ச்சிகளை செயல்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியும். இதன் பொருள் என்னவென்றால், அது எப்படி என்று தெரிந்தால் நீங்கள் மன்னிக்கலாம். இன்று மன்னிப்பு பற்றிய எனது இறுதி பேச்சில் மற்றவர்களை எப்படி மன்னிப்பது, அதில் என்ன இருக்கிறது என்பதை எளிமையாகவும் நடைமுறையாகவும் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய 6 எளிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கப் போகிறேன். முதல் வழிமுறை, மன்னிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து உங்களுடன் நேர்மையாக இருங்கள். மிகுந்த மதவாதியாக அல்லது அதிக பக்திமானாக இருக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் இருதயத்தில் எந்த கெட்ட உணர்வுகளும் இல்லை என்று பாசாங்கு செய்யாதீர்கள்.
நீங்கள் உண்மையில் சிலர் மீது கசப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையில் அவர்கள் மீது வெறுப்பாக இருப்பீர்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை மறைக்க வேண்டாம். அந்த நபரின் பெயரை குறிப்பிட தயாராக இருங்கள். மன்னிக்காத தன்மை மற்றும் மனக்கசப்பு பற்றி நான் கற்றுக்கொண்ட ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். இவை பொதுவாக நமக்கு நெருக்கமானவர்களை நோக்கி செலுத்தப்படுகின்றன. என் வீட்டு வாசலில் தபால் கொடுக்கும் நபரை வெறுப்பதால் எனக்கு அதிக பிரச்சனை இருக்கப் போவதில்லை. அவர் அதிகமாக நெருங்கப் போவதில்லை. ஆனால் நம்முடன் ஒரே வீட்டை பகிர்ந்து கொள்பவர்கள், ஒருவேளை நம்முடன் ஒரே படுக்கையை பகிர்ந்து கொள்பவர், அங்குதான் நாம் மனக்கசப்பு, வெறுப்பு மற்றும் மன்னிக்காத தன்மைக்கு ஆளாகி விடுகிறோம். இது பொதுவாக நமக்கு மிக அருகில் தொடங்குகிறது. எனவே மன்னிக்க வேண்டிய அவசியத்தை உணருங்கள். நீங்கள் மன்னிக்க வேண்டிய நபர் அல்லது நபர்களின் பெயரை குறிப்பிட தயாராக இருங்கள். இரண்டாவதாக, தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவனை எதிர்க்க வேண்டாம். நீங்கள் 2 வழிகளில் தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியும். முதலில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அது கற்றுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தேவன் சொல்கிறார், நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ அந்த நபரை மன்னிக்க வேண்டும். நீ மற்றவர்களை மன்னிக்கும் அதே அளவில் உன்னையும் மன்னிப்பேன். தேவன் சொல்கிறார், நினைவிருக்கட்டும், அந்த நபர் உனக்கு $17 மட்டுமே கடன்பட்டிருக்கிறார். ஆனால் நீ எனக்கு $6 மில்லியன் கடன்பட்டிருக்கிறாய். அந்த கட்டத்தில் ஒரு சிறிய எண் கணிதத்தை செய்ய தேவன் விட்டுவிடுகிறார். அந்த நபருக்கு $17 மட்டும் மன்னிப்பது உண்மையில் பயனுள்ளதா என்பதை நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். பாருங்கள், மற்றவர்களை மன்னிப்பது குறைந்த அளவில் மிகப்பெரிய ஆவிக்குரியது அல்ல. அது சுய விருப்பத்தின் நிலையில் இருக்கிறது. $6 மில்லியன் வெறும் $17 மன்னிக்காத எவரும் என் கணிதத்தில் சிறந்தவர் அல்ல. இல்லையெனில் அவர்களுக்கு அதை குறித்து அறிவே இல்லை என்பதாகும். எனவே நான் உங்களை ஒரு மாபெரும் புனிதராக மாற வேண்டும் என்று கேட்கவில்லை. மற்றவர்களை மன்னிக்கும் இந்த விஷயத்தில் உங்கள் சொந்த நலனை கருத்தில் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன்றாவதாக, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய ஆவிக்கும் அர்ப்பணித்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் சரியான தீர்மானத்தை எடுப்பதாகும். நினைவில் கொள்ளுங்கள், உணர்வுகளுக்காக காத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் உங்கள் உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. ஆனால் உங்கள் விருப்பம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மன்னிப்பு என்பது உணர்ச்சிகளில் அல்ல, விருப்பத்திலிருந்து வருகிறது. அந்த நபரை அல்லது அந்த நபர்களை மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பமாகும். தீர்மானம் எடுங்கள். நான் மன்னித்து விடுகிறேன், நான் மன்னிப்பேன், நான் மன்னிக்கிறேன். பின்னும் இதுவும் முக்கியமானது, அதை வாய்மொழியாக உறுதிப்படுத்துங்கள். அது உங்கள் மனதிற்குள் செல்லும் உன் எண்ணமாக இருப்பதற்கு மட்டும் விடாதீர்கள். அதை வாயால் உரக்கச் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன். நான் என் கணவரை மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன், என் மாமியாரை மன்னிக்கிறேன், என் பிள்ளைகளை மன்னிக்கிறேன், என் பேரப்பிள்ளைகளை மன்னிக்கிறேன். போதகர், பக்கத்து வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். முதல் முறை சரியாக இருக்கவில்லை என்றால் மீண்டும் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன். அதை வாயால் சொல்வது அபார சக்தியை தரும். அது பதிய வைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சில சமயங்களில் மக்கள் என்னிடம் உதவிக்காக வரும்போது நான் அவர்களிடம், கவனியுங்கள், நீங்கள் அந்த நபரை என் முன்னிலையில் சத்தமாக மன்னியுங்கள், நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லுவேன். இது கிட்டத்தட்ட சாட்சிகளை கொண்டிருக்கும் ஒரு சட்டம் சார்ந்த நிகழ்ச்சி போன்றது. ஒரு பெண் இவ்வாறாக பலமுறை அழுது புலம்புவதை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் என் கணவரை மன்னிக்கிறேன், நான் என் கணவரை மன்னிக்கிறேன். அதற்கு நான் சொல்வது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இன்று நீங்கள் உங்கள் கணவரை மன்னித்து விட்டீர்கள். அல்லது கணவன் தன் மனைவியை மன்னிக்க வேண்டும், அல்லது பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு எந்த திசையிலும் இருக்கலாம். அந்த முதல் 4 வழிமுறைகளை சுருக்கமாக சொல்கிறேன், ஏனென்றால் அவைகள் தான் அடிப்படையாகும். 1, மன்னிக்க வேண்டிய அவசியத்தை உணருங்கள். 2வது, தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். அவருடைய வார்த்தைக்கும் மற்றும் அது கற்பிக்கிறதற்கும் அவருடைய ஆவி உங்களிடம் மன்றாடுகிறது. 3வது, சரியான தீர்மானத்தை எடுங்கள். 4வது,
அதை வாய்மொழியாக உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் மிகவும் பலவீனமாகவும் நடுக்கத்துடனும் இருந்தால் ஒரு சாட்சியை கண்டுபிடியுங்கள். நீங்கள் அப்படி சொல்வதை கேட்கும் ஒருவரை கண்டறியுங்கள். சரி, முதல் 4 வழிமுறைகளை தேவையை உணர்ந்து கொள்வது, தேவனுக்கு அர்ப்பணிப்பது, சரியான தீர்மானத்தை எடுப்பது மற்றும் வாய்மொழியாக உறுதிப்படுத்துவது ஆகியவற்றை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போது நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெறுப்பு எழும்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமாகவும் கசப்பாகவும் இருந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? மீண்டும் மன்னிக்கப் போகிறீர்களா? சரி, என் ஆலோசனை என்னவென்றால், அப்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் அது உங்கள் மன்னிப்பை பலவீனப்படுத்துகிறது. மன்னிப்பை கைவிட நீங்கள் சோதிக்கப்படும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் வெறுப்பு அல்லது கசப்புக்கு திரும்பிச் செல்ல சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், ஆண்டவரே, அந்த நபரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். கடந்த காலத்தில் வைத்து விடுங்கள். மீண்டும் செய்யாதீர்கள். அது முடிந்தது. நான் மன்னித்து விட்டேன். அது முடிந்து விட்டது. எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கடன் சீட்டை கிழித்து விட்டேன். என்னால் அவற்றை திரும்ப பெற முடியாது. அவை காற்றினாலே சிதறடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள். அதன் பின்னர் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் 6வது விஷயம் என்னவென்றால், எதிர்மறையானதை நேர்மறையான காரியங்களாக மாற்றுவதாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் அந்த நபரை குறித்து சிந்திக்க தொடங்கும் ஒவ்வொரு முறையும் மன்னிப்பதில் இது போன்ற பிரச்சனை இருந்தால், அவர்களின் மோசமான காரியங்களிலே நீங்கள் இருக்க வேண்டாம். அவர்கள் செய்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் சிந்திக்க வேண்டாம். அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் அவர்களை மன்னிப்பதற்காக நன்றி செலுத்துங்கள். அவர்களை பற்றி ஏதாவது நல்ல காரியத்தை குறித்து சிந்தித்து அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த தொடங்குங்கள். பின்னர் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் சரி செய்ய வேண்டிய பகுதிகள் இருந்தால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். பாருங்கள், எதிர்மறையானதை நேர்மறையாக மாற்றுகிறீர்கள். அந்த 2 வழிமுறைகளை மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் முதல் 4 விஷயங்களை செய்த பிறகு 5வது வழிமுறை வெறுப்புக்கு திரும்ப வேண்டாம். ஆண்டவரே, நான் மன்னித்து விட்டேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். அதன் பிறகு 6வது வழிமுறை எதிர்மறையை நேர்மறையாக மாற்றுங்கள். அந்த நபரை பற்றி நல்லதையே சிந்தியுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் நேர்மறையான ஒன்றை செய்தால் எதிர்மறையான காரியத்தில் இடமளிக்க முடியாது. இப்போது கவனிங்கள். முடிவில் நீங்கள் பிறரை மன்னிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வகையான ஜெபத்தை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பின்னர் தேவைப்பட்டால் இறுதியில் ஆமேன் என்று சொல்லுங்கள். அதை உங்களுடைய ஜெபமாக மாற்றுங்கள். இதுதான் அந்த ஜெபம். ஆண்டவரே, உங்கள் மன்னிப்பின் தேவையை நான் ஒப்புக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் என்னை மன்னிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். எனவே எனது விருப்பத்தின் முடிவினால் நான் அந்த நபரின் பெயரை குறிப்பிடலாம், மன்னிக்கிறேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புவது போல நான் இப்போது மன்னிக்கிறேன். உமது கிருபையிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கை வைத்து நான் பிறரை மன்னித்து விட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். அப்படியே நீர் என்னை மன்னித்து விட்டீர். நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொல்ல வேண்டியது இதுதான் என்றால் ஆமேன் என்று சொல்லுங்கள். அதை உங்கள் ஜெபமாக மாற்றுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் உங்களுடன் மீண்டும் வருவேன். அடுத்த வாரம் நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து மற்றொரு பயனுள்ள கருப்பொருளை கையாள்வேன். ஆமேன்.